ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ். ஸோ உங்களோட கிராமர் டாபிக்ல ஆக்டிவ் வாய்ஸ் இருக்கு, பாசிவ் வாய்ஸ் இருக்கு. ஸோ ஆக்டிவ்ல இருந்து பாசிவ் சேஞ்ச் பண்ண சொல்லி சொல்றாங்க, பாசிவ்ல இருந்து ஆக்டிவ் சேஞ்ச் பண்ண சொல்லி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ்னா என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது நம்ம தெரிஞ்சிருக்கணும். இது நீங்க தமிழ்ல படிச்சிருப்பீங்க. அதுவே இங்க நான் டிஃப்ரெண்டா இருக்கு. அதாவது ஒன் செகண்ட். வாய்ஸ் அப்படின்றத பேசிக்கா நம்ம ரெண்டா பிரிக்கிறோம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அதுல ஒண்ணுதான் ஆக்டிவ் வாய்ஸ், இன்னொன்னு பாசிவ் வாய்ஸ். ஓகேவா? சோ ஆக்டிவ் வாய்ஸ்னா என்ன? சோ ஆக்டிவ் வாய்ஸ்னா சப்ஜெக்ட் டஸ் த ஆக்ஷன். அந்த ஆக்ஷனை சப்ஜெக்ட் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? சோ ஒரு சென்டென்ஸ் நான் சொல்றேன் பாருங்க. The boy killed the rat ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஃப்ரெண்ட்ஸ் ஒன் செகண்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கேக்குதா? ஒரு கால் வந்துருச்சு, இன்டரப்ட் ஆயிடுச்சு. கேக்குதுங்க. the boy killed the rat. இதோட அர்த்தம் என்னப்பா? தமிழ் அர்த்தம் என்ன சொல்லுங்க? rat எழுதிடுறேன். ஓகே, இதோட தமிழ் அர்த்தம் என்ன? கொலவெறியில ரொம்ப டெரரா இருக்கு. சொல்லுங்க. the boy killed the rat. ஒரு பையன் வந்து எலிய சாவடிச்சிட்டான். எஸ். இதுல யாரு சப்ஜெக்ட்? ஒரு பையன் ஒரு எலிய சாவடிச்சிருக்கான். ஓகேவா? சோ இதுல யாரு சப்ஜெக்ட்? பாய். பாய்ன்றது நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட். ஏன்னா அவர் ஒரு நவுன். இதுல ரெண்டு நவுன் இருக்குப்பா. நவுன்னா எதெல்லாம் நம்ம பேர் வச்சு சொல்றோமோ அதெல்லாம் நவுன். நான் போன கிளாஸ்லயே சொன்னேன். சோ பாய் அப்படின்றது காமன் நவுன், பொது பெயர். ஓகேவா? பாய் அப்படின்றது காமன் நவுன், பொது பெயர். ராட் அப்படின்றது என்ன சொல்லுவோம்? அதுவும் ஒரு நவுன். ஓகேவா? எலின்னு சொல்றோம், அதுக்கு ஒரு பேர் இருக்கு. ஓகேவா? இதுவும் ஒரு நவுன். சோ இதுவும் ஒரு நவுன். ஓகேவா? ரெண்டுமே நவுன் தான். ஆனா ஃபர்ஸ்ட் நவுன் என்ன பிளேஸ்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் அப்படின்ற பிளேஸ்ல இருக்கு. ஓகேவா? அப்போ நமக்கு ஆக்டிவ் வாய்ஸ்னா ரூல் நம்பர் 1 என்ன? சப்ஜெக்ட் டஸ் த ஆக்ஷன். இங்க அந்த கொல்ற ஆக்ஷனை பண்ணது யாரு? ராட்டா பாயா? ராட் பாய கொன்னானா, பாய் ராட்டை கொல்லுச்சா? பாய் தான் அந்த ராட்டை கொல்றான். சோ சப்ஜெக்ட் டஸ் த ஆக்ஷன். இந்த ஆக்ஷன் பண்றது சப்ஜெக்ட். ஓகேவா? சப்ஜெக்ட் இஸ் ஈக்குவல் டு தி பாய். ஓகே, அப்போ ஆக்டிவ் வாய்ஸ்னா என்ன கான்செப்ட்? அந்த ஆக்டிவ் வாய்ஸ்ல சப்ஜெக்ட் தான் ஆக்ஷனை பண்ணும். ஓகேவா? ஆக்டிவ் வாய்ஸ்ல சப்ஜெக்ட் தான் என்ன பண்ணும்? ஆக்ஷனை பண்ணும். அப்ப பாசிவ் வாய்ஸ்னா என்ன மேடம் அப்படின்னா அந்த ஆக்ஷனை, என்ன ஆக்ஷனோ அந்த ஆக்ஷனை ரிசீவ் பண்ணிக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட். ஓகேவா? இங்க rat அப்படின்ற இந்த ஆப்ஜெக்ட் தான் அந்த ஆக்ஷனை ரிசீவ் பண்ணிக்குது. ஓகேவா? அப்போ இதுல நம்ம பாசிவ் வாய்ஸ் அப்படின்னா என்ன சொல்வோம்? ஆக்டிவ் வாய்ஸ்னா சப்ஜெக்ட் டஸ் த ஆக்ஷன், பாசிவ் வாய்ஸ்னா சப்ஜெக்ட் ரிசீவ் த ஆக்ஷன் சொல்வோம். ஓகேவா? சோ நீங்க செய்வினை செய்யப்பாட்டு வினை தமிழ்ல படிச்சிருப்பீங்களா? செய்வினை செய்யப்பாட்டு வினைன்னு சொல்லிட்டு டைரக்டா நம்ம செய்யறது. அப்புறம் இவங்களால் செய்யப்பட்டது அப்படின்னு ஒரு கான்செப்ட் வரும் இல்லையா? பட்டது அப்படின்னு வரும்ல லாஸ்ட், அது செய்யப்பாட்டு வினைன்னு சொல்லுவோம் இல்லையா? செய்வினை செய்யப்பாட்டு வினை. சேம் அதே கான்செப்ட் தான் இங்க. ஓகேவா? சோ கொஞ்சம் ஸ்டார்டிங்ல ஸ்ட்ரகிளா தான் இருக்கும், ஆனா போக போக ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். சோ இது உங்களோட எந்த டாபிக்ல வருது சொல்லுங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். உங்க சிலபஸ் எப்பவுமே கையில வச்சிருக்கணும்னு சொல்லியிருக்கேன். எந்த டாபிக்ல வருது சொல்லுங்க. எங்க மேடம் ஆபீஸ்ல சிலபஸ் வச்சுக்கிறதுன்னு கேக்குறீங்களா? எந்த டாபிக்லமா வருது ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ்? அந்த ஃபர்ஸ்ட்ல 1 and 2ல வரும் மேம். ஃபர்ஸ்ட் ரெண்டு டாபிக்குமே இதுதான். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருக்கிறதே இந்த டாபிக் தான். ஓகேவா? சோ ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ்னா ரெண்டே கான்செப்ட் தான் ப்ரோ. என்னன்னா நல்லா கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சப்ஜெக்ட் ஒரு ஆக்ஷனை பண்ணுச்சுன்னா அது ஆக்டிவ் வாய்ஸ். அதுக்கப்புறம் ஆக்ஷனை வந்து அந்த ஆக்ஷன் நம்ம செய்யறோம் இல்லையா, அத சப்ஜெக்ட் ரிசீவ் பண்ணிக்கிச்சுன்னா அது பாசிவ் வாய்ஸ். அவ்வளவுதான். சரி, இன்னுமே புரியல மேம், ரொம்ப கன்ஃபியூஸா இருக்கு அப்படின்னா அடுத்து நான் சொல்றேன். என்னென்ன சொல்றேன், சில விஷயங்கள் நான் சேஞ்ச் பண்ணி சொல்றேன், உங்களுக்கு இப்ப கிளியரா புரியும். ஓகேவா? சோ வெயிட் ஒன் செகண்ட். அதே அதே சென்டென்ஸ் வேற மாதிரி எழுதுறேன். நம்ம கில்டுன்னு வயலண்டா போக வேணாம், நம்ம சைலண்டாவே போயிடலாம்.
என்ன ப்ரோ 1 செகண்ட் எழுத மாட்டேங்குதே. ஓகே ஃபைன். இப்ப பாருங்க. தி பாய் கிக் தி ஃபுட்பால். சோ அப்படின்னா என்ன ஃப்ரெண்ட்ஸ்? த பாய் கிக் த ஃபுட்பால் அப்படின்னா என்ன? பாய் வந்து ஃபுட்பால உதைக்கிறான். கிக்னா உதைக்கிறது தானே. ஒரு பையன் ஒரு ஃபுட்பால உதைக்கிறான். ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ்க்கு மாத்தணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு சென்டென்ஸ் ஆக்டிவ் வாய்ஸ்ல இருக்கணும் அப்படின்னா என்னென்ன கண்டிஷன் வேணும்னு தெரிஞ்சுக்கணும். சோ அதுதான் ரூல் நம்பர் 1. ஓகேவா? இப்போ த பாய் கிக் த ஃபுட்பால்னு வச்சிருக்கேன். கிக் வராது. கிக்ஸ். ஓகேவா? நானே மாத்தி எழுதிருக்கேன். கிக்ஸ் த ஃபுட்பால். ஓகேவா? அப்போ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தி பாய் அப்படின்றது சப்ஜெக்ட் அப்படின்னு நான் சொல்வேனா. அடுத்து கிக்ஸ் அப்படின்றது ஒரு ஆக்ஷன். சோ ஆக்ஷனை மீன் பண்ணா அது நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஒரு ஆக்ஷனை பத்தி பேசினா அது என்னன்னு சொல்லுவோம்? verb அப்படின்னு சொல்லுவோமா. அடுத்து தி ஃபுட்பால் அப்படின்றத நம்ம என்ன சொல்லுவோம்? ஆப்ஜெக்ட், ஒரு பொருள். ஓகேவா? சோ பாய் சப்ஜெக்ட், அதுவும் ஒரு நவுன் தான். ஃபுட்பால் ஆப்ஜெக்ட்ல இருக்கு, ஆனா அதுவும் ஒரு நவுன் தான். ஆனா எந்த பிளேஸ்ல இருக்கு? ஆப்ஜெக்ட் பிளேஸ்ல இருக்கு. அப்ப நம்ம சென்டென்ஸ் பேட்டர்ன் மாதிரி SVO பேட்டர்ன்ல இருந்தா மட்டும்தான் நம்ம எந்த சென்டென்ஸா இருந்தாலும் ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பாசிவ் வாய்ஸ்ல மாத்த முடியும். இது ரூல் நம்பர் 1. உங்க சென்டென்ஸ் SVO பேட்டர்ன்ல இருக்கணும். கிளியரா? இப்ப நான் அதை வச்சு கொஸ்டின் கேட்பேன், நீங்க சொல்லணும். உங்க சென்டென்ஸ் SVO பேட்டர்ன்ல இருக்கணும். எஸ்னா சப்ஜெக்ட், அது ஒரு நவுன் தான். வி அடுத்தது வி அப்படின்றது ஆக்ஷன், அது வந்து வேர்ப்னு சொல்றோம். ஓகே. அடுத்தது ஓ அப்படின்னா அது ஒரு நவுன் தான், அது வந்து ஆப்ஜெக்ட்னு சொல்றோம். ஓகேவா? இப்ப நான் ஒரு சென்டென்ஸ் எழுதுறேன், நீங்க சொல்றீங்களா SVO பேட்டர்ன்ல இருக்கான்னு சொல்லிட்டு? He broke the glass. சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ், சென்டென்ஸ் பேட்டர்ன் தெரியுங்க. he வந்து சப்ஜெக்ட் மேடம். சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். he வந்து சப்ஜெக்ட். ஓகே, வெரி குட். brokeன்றது verb. வெரி குட். brokeன்றது ஒரு ஆக்ஷன், உடைக்கிறது இல்லையா? Action, அது ஒரு உடைக்கிறது. ஆக்ஷன். ஓகே. அடுத்தது the glassன்றது ஆப்ஜெக்ட். வெரி குட், வெரி குட், சூப்பர். அப்போ ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் நம்ம எழுதணும்னா நம்ம சென்டென்ஸ் என்ன பேட்டர்ன்ல இருக்கணும்? சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்ட் பேட்டர்ன்ல இருக்கணும். ஓகே. உங்களுக்கு ஆக்டிவ் வாய்ஸா மாத்த சொல்லி பாசிவ் வாய்ஸா மாத்த சொல்லி ஒரு क्वेश्चन கொடுத்திருப்பாங்க இல்லையா லாஸ்ட் இயர் क्वेश्चन பேப்பர்ல? அந்த क्वेश्चन யாராவது பார்த்து சொல்லுங்க இந்த கிளாஸ் finish ஆவறதுக்குள்ள. பாசிவ் வாய்ஸா மாத்த சொல்லி ஒரு क्वेश्चन கொடுத்திருப்பாங்க, ஆக்டிவ் வாய்ஸ் ஃபார்ம்ல இருக்கும். அந்த क्वेश्चन யாராவது பார்த்து சொல்லுங்க. அது சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்ட் பேட்டர்ன்ல இருக்கான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே ஃபைன். இன்னொன்னு நான் எழுதுறேன். எல்லாருக்கும் புரியுதா? எனிஒன் எத்தனை பேர் இருக்கீங்க எனக்கு தெரியலையே. ஓகே 7 மெம்பர்ஸ் இருக்கீங்க. கார்த்திக், சசிகுமார் சார், சுபஸ்ரீ மேம், உங்களுக்கு ஓகேவா? அண்டர்ஸ்டாண்டபிள்? Yes, ma'am. ஓகே ஓகே, தேங்க்யூ மேம். சோ சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்ட் பேட்டர்ன்ல இருக்கணும். ஓகே. இப்ப நான் இன்னொன்னு எழுதுறேன். அது என்ன? சூப்பர் சூப்பர் சார். என்ன இதுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? சோ இங்கிலீஷ் ஓகேவா? நம்ம இங்கிலீஷ் வச்சு ஒரு சப்ஜெக்ட் எழுதலாம். ஐ டீச் இங்கிலீஷ். சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன பேட்டர்ன்ல இருக்கு? ஐ டீச் இங்கிலீஷ். இந்த இங்கிலீஷ் சும்மா இங்கிலீஷ்காக எழுதுறேன்றதுக்காக அதை எடுத்துக்காதீங்க. இதை பிரிச்சு சொல்லுங்க. ஐ டீச். ஐ என்னது? Subject. வெரி குட். டீச் என்னது? teach verb. ஓகே. இங்கிலீஷ் என்னது? Object. ஆப்ஜெக்ட். ஒண்ணும் இல்ல, நம்ம ஒரு ஆப்ஜெக்டா அதை கன்சிடர் பண்றோம். இங்கிலீஷ் அப்படின்றது ஒரு ஆப்ஜெக்டா கன்சிடர் பண்றோம். ஓகே. அப்போ ஃபர்ஸ்ட் ரூல் என்ன? நமக்கு ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் மாத்தணும்னா ஃபர்ஸ்ட் ரூல் என்ன? நமக்கு வந்து SVO பேட்டர்ன்ல இருக்கணும். ஓகேவா? அதுதான் ஃபர்ஸ்ட் ரூல். ஓகேவா? இப்ப நம்ம ஒரு சென்டென்ஸ் எழுதலாம். அந்த பாய் கில் ராட்டே எழுதலாமா? பாய் கில் வேணாம், கில் மட்டும் போட்டுக்கலாம். kills the rat. ஓகேவா? இப்போ இது வந்து நமக்கு என்னன்னு பார்த்தோம்?
சப்ஜெக்ட்னு பார்த்தோம். இது என்னன்னு பார்த்தோம், ஆப்ஜெக்ட்னு பார்த்தோம். இந்த கொல்ற அந்த விஷயம் என்ன பார்த்தோம், வெர்ப்னு பார்த்தோம். செகண்ட் ரூல் எஸ்விஓ பேட்டர்ன்ல இருக்கான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கணும். ரெண்டாவது என்ன பண்ணணும், இன்டர்சேஞ்ச் பண்ணணும். ரூல் நம்பர் 2 என்ன, இன்டர்சேஞ்ச் பண்ணணும். என்ன இன்டர்சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, ஆப்ஜெக்ட சப்ஜெக்ட் பொசிஷனுக்கு கொண்டு வரணும், சப்ஜெக்ட ஆப்ஜெக்ட் பொசிஷனுக்கு கொண்டு போகணும். ஓகேவா? இங்க ஆப்ஜெக்ட் என்ன, ஆப்ஜெக்ட் என்னமா, The rat. எஸ். அப்போ அந்த தி ரேட் நல்லா பாருங்க, தி ரேட் அதுதான் ஆப்ஜெக்ட். நான் அதை என்ன பண்ணியிருக்கேன், சப்ஜெக்ட் பொசிஷனுக்கு கொண்டு வந்துட்டேன். சப்ஜெக்ட் பொசிஷன்ல இருந்த அந்த தி பாய் என்ன பண்ணிருக்கேன், ஆப்ஜெக்ட் பொசிஷனுக்கு கொண்டு போறேன். இது ரூல் நம்பர் 2. ஓகேவா? சோ ஆப்ஜெக்ட சப்ஜெக்ட் பொசிஷன் கொண்டு வந்துட்டேன், சப்ஜெக்ட ஆப்ஜெக்ட் பொசிஷனுக்கு கொண்டு போயிட்டேன். ஓகேவா? அப்போ சப்ஜெக்ட்க்கு ஏத்த மாதிரி வெர்ப் பார்க்கணும். தி ரேட் அப்படின்றது என்ன, சிங்குலரா ப்ளூரலா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தி ரேட் அப்படின்றது சிங்குலரா ப்ளூரலா? சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரேட்ஸ்னு இருக்கா, ரேட்னு இருக்கா? ரேட்ஸ்னா என்ன, ரேட்னா என்ன? ரேட்னா ஒரு ரேட்டை பத்தி தானே நம்ம பேசுறோம். சோ ஒரே ஒரு விஷயத்த பத்தி, சிங்குலர். சூப்பர் சசி சார். சசி சார் நீங்க மைக் ஆன் பண்ணிட்டு கூட சொல்லலாம் சசி சார், ஒன்னும் பிரச்சனை இல்ல. சோ ரேட் அப்படின்றது சிங்குலர். ஓகேவா? ஒருவேளை எனக்கு தி ரேட்ஸ்ன்னு இருந்துச்சுன்னா அப்ப நம்ம டி வந்திருக்காது, ரேட்ஸ்ன்னு மட்டும் இருந்திருக்கு. ஏன்னா டெஃபினைட் ஆர்டிகல், அதனால ரேட்ஸ்ன்னு மட்டும் இருந்துச்சுன்னா அது ப்ளூரல். இப்போ ரேட்னா நான் இஸ் எடுத்திருப்பேன். ஆனா ரேட்ஸா இருந்தா நான் ப்ளூரல் வெர்ப் என்ன எடுத்திருக்கணும், ஆர். கரெக்டா? ப்ளூரல் ஃபார்ம்ல ஆர் எடுத்திருக்கணும். ரைட்டா? இங்க இஸ் எடுத்திருக்கணும், இங்க ஆர் எடுத்துக்கணும். பிகாஸ் நமக்கு இங்க என்ன இருக்கு, கில்ஸ்ன்னு இருக்கு. கில்ஸ் இஸ் பிரசன்ட் டென்ஸ். ஒருவேளை கில்டுன்னு இருந்துச்சுன்னா அது பாஸ்ட் டென்ஸ்னு எனக்கு தெரியுது. அப்ப நான் என்ன வெர்ப் எடுப்பேன், வாஸ். சிங்குலரா இருந்தா வாஸ் எடுத்திருப்பேன், ப்ளூரலா இருந்தா வேர் எடுத்திருப்பேன். ஆனா இங்க கில்டு கிடையாது, கில்ஸ் தான் இருக்கு. அப்போ எனக்கு தெரியுது இல்லையா, இது வந்து பிரசன்ட் டென்ஸ்ல இருக்குன்னு எனக்கு தெரியுது. அதனால நான் என்ன பண்றேன், தி ராட் இஸ், அதுக்கு ஏத்த வெர்ப போட்டுட்டேன். அடுத்தது எப்பயுமே பாசிவ் வாய்ஸ் மாத்தணும்னா டிஃபால்ட்டா ஒரு வேர்ட் வந்து ஆட் பண்ணுவாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பை. அந்த பைய எங்க போடணும், ஆப்ஜெக்ட்க்கு முன்னாடி போடணும். டிஃபால்ட்டா என்ன பண்ணுவாங்க, பை ஆட் பண்ணுவாங்க. அந்த பை எங்க போடணும், ஆப்ஜெக்ட்க்கு முன்னாடி போடணும். ஓகேவா? அடுத்தது கில் அப்படின்றதோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் எடுக்கணும். கில் அப்படின்றதோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் எடுக்கணும். கில், கில்ட், கில்டுன்னு வந்திருக்கும். ஓகேவா? ஒரு கில் அப்படின்றதோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் என்னன்னா கில்ட். இது நீங்க வெர்ப் படிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். 3 ஃபார்ம் ஆஃப் வெர்ப் இருக்கு. கில் அப்படின்றது பிரசன்ட் ஃபார்ம், கில்ட் அப்படின்றது பாஸ்ட் ஃபார்ம், இன்னொரு கில்ட் வரும், அது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அப்ப இங்க இருக்க கில்லோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன, கில்ட். ஓகே? அப்போ என்னோட டோட்டலா எப்படி சேஞ்ச் ஆயிருக்கு, the rat is sorry killed. எஸ், இதோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் இல்லையா? சோ the rat is killed by the boy அப்படின்னு தான் நான் பாசிவ் வாய்ஸ்ல மாத்திருப்பேன். ஓகேவா? ஓகேவா? புரியுதா பேசிக்கா? Okay, ma'am. இது சும்மா பேசிக் ரூல் தான் சொல்லிட்டு இருக்கேன். இன்னும் உள்ள போனா டீடைலா பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்றோம், ரூல்ஸ் ஃபாலோ பண்றோம். என்ன பண்றோம், ஒரு சென்டென்ஸ் இருந்துச்சுன்னா சப்ஜெக்ட், வெர்ப், ஆப்ஜெக்ட் பேட்டர்ன்ல இருக்கான்னு செக் பண்றேன். அடுத்தது ஆப்ஜெக்ட கொண்டு வந்து சப்ஜெக்ட்ல வைக்கிறேன், சப்ஜெக்ட கொண்டு போய் ஆப்ஜெக்ட்ல வைக்கிறேன், இன்டர்சேஞ்ச் பண்றேன். நெக்ஸ்ட் அங்க இருக்க சப்ஜெக்ட்டுக்கு ஏத்த மாதிரி வெர்ப பாக்குறேன். உடனே நான் என்ன பண்றேன், ரூல் 3, சப்ஜெக்ட்டுக்கு ஏத்த மாதிரி வெர்ப பார்க்கணும். சப்ஜெக்ட்க்கு சிங்குலரா இருந்தா அதுக்கு ஏத்த மாதிரி வெர்ப், ப்ளூரலா இருந்தா அதுக்கு ஏத்த மாதிரி வெர்ப். அடுத்தது பை அப்படின்ற ஒரு டிஃபால்ட்டா ஒரு விஷயத்தை நான் ஆட் பண்றேன், பை. அப்போ எல்லா பாசிவ் வாய்ஸ்க்கும் பை வருமான்னு கேட்டா வராது. கண்டிப்பா போடணும்னு அவசியம் இல்ல. ஒரு சில பாசிவ் வாய்ஸ்க்கு பை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. பை எல்லாத்துக்கும் இருக்கணும்னு அவசியம் இல்ல. சோ சில இடத்துல அப்ளிகபிள், சில இடத்துல அப்ளிகபிள் இல்ல, பை போடாமயே வரும். சோ அதனால டிஃபால்ட்டா ஞாபகம் வச்சுக்காதீங்க. பட் பை வரும், லைட்டா பை வரும்னு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது கில்ஸோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் கில்ட் அப்படின்றத நான் எடுக்கிறேன். ஓகேவா? இப்படிதான் பேசிக்கா இன்டர்சேஞ்ச் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இது பேசிக்கா இன்டர்சேஞ்ச் பண்றது. ஓகேவா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா, இருக்காது? பாருங்க, ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ் ஸ்லைட்ல கொடுத்திருக்காங்க.
So tell us what a person or things does. நம்ம பார்த்தோம் இல்லையா சப்ஜெக்ட் என்ன பண்ணுது, சப்ஜெக்ட் does the action அப்படின்றத சொல்லும் ஆக்டிவ் வாய்ஸ்னு பார்த்தோம் இல்லையா. சோ ஒரு பர்சன் இல்லைன்னா திங்ஸ் என்ன பண்ணுதுன்னு சொல்றது ஆக்டிவ் வாய்ஸ். அப்ப பாசிவ் வாய்ஸ்னா என்ன, tell us what is done to someone or something. அந்த someoneக்கோ somethingக்கோ என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்றது பாசிவ் வாய்ஸ். ஓகேவா. சோ இது என்ன ஃபார்மேட்ல இருக்கும், ஆக்டிவ் வாய்ஸ் வந்து சப்ஜெக்ட் பிளஸ் பீயிங். பீயிங்ன்றது கண்டினியூஸ் ஃபார்ம்ல வந்திருக்கும் சசிகுமார். நாம இங்க இன்னும் பீயிங்க்கு போல, பேசிக்ஸ் தான் சொல்லிட்டு இருக்கேன். பீயிங் எங்க வரும் நான் சொல்றேன். ஓகேவா. அப்போ சப்ஜெக்ட் பிளஸ் வெர்ப் பிளஸ் ஆப்ஜெக்ட் பேட்டர்ன்ல இருக்கு. அதுவே பாசிவ் வாய்ஸ்ல எப்படி இருக்கணும், ஆப்ஜெக்ட் பிளஸ் வெர்ப் பிளஸ் சப்ஜெக்ட் பேட்டர்ன்ல இருக்கணும். ஓகேவா. புரிஞ்சதா அது வரைக்கும்? ஆன்சர் ஓகேவா. 6 பேர் இருக்கீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ், சொல்லுங்க குணா. Yes, madam. anything else? ஓகே, அடுத்தது போலாமா? அடுத்து ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரூல் தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். இந்த ரூல் நீங்க ரொம்ப ரொம்ப மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. தூக்கத்துல எழுப்பி கேட்டனாலும் சொல்ற அளவுக்கு மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. சோ இந்த ரூலை படிச்சுட்டாவே நம்ம ஆக்டிவ் வாய்ஸ் டு பாசிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ் டு ஆக்டிவ் வாய்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ என்ன இருக்கு, சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்க்கு என்ன ரூல் இருக்கு. சோ ரூல் நம்பர் 1ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா, அது எப்படி இருக்கும், சிம்பிள் பிரசன்ட் டென்ஸா இருந்துச்சுன்னா ஒண்ணு நமக்கு verb எப்படி வந்திருக்கலாம், எஸ் ஆட் பண்ணி வந்திருக்கலாம், சிங்குலர் வெர்போட ஆட் பண்ணி வந்திருக்கலாம், இல்ல டூ டஸ் இதோட வந்திருக்கலாம். ஓகேவா, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்ல டஸ் முன்னாடி வந்திருக்கலாம், இதோட ஃபார்ம். ஓகேவா. அப்ப நம்ம பாசிவா மாத்த போறோம் அப்படின்னா என்ன பண்ணிருக்கணும், இப்போ சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்ட் இந்த பேட்டர்ன்ல இருந்துச்சு அப்படின்னா நம்ம எப்படி மாத்திருப்போம், ஆப்ஜெக்ட் இஸ் ஆம் ஆர் V3 பிளஸ் பை பிளஸ் சப்ஜெக்ட். இது ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்கு, பட் இந்த ரூல் நான் சொல்லி கொடுத்த முன்னாடி அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா புரியும். ஓகேவா. சோ சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் நான் சொல்றத மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, நோட்ஸ் எடுத்துக்கோங்க, வேற எதுவும் ஃபாலோ பண்ணாதீங்க. ஓகேவா. அதுக்கப்புறமா அந்த ஸ்லைட பாத்துக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். ஓகேவா. சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். இந்த சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்க்கு நம்ம எப்படி இருந்திருக்கணும், எப்படி மாத்தணும் அப்படின்னா, am இல்லனா is அப்படி இல்லனா are, இது கூட என்ன வரும்னா V3 ஃபார்ம் வரும். V3 ஃபார்ம்னா ஏதோ புதுசா ஒண்ணு நினைச்சுக்காதீங்க, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம். ஓகேவா. இது எழுதிக்கிட்டீங்களா, am is are plus V3 ஃபார்ம் வரும். அப்போ இதுதான் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்க்கு. அப்ப சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்னா எப்படி இருந்திருக்கும் மேடம் அப்படின்னா, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்னா எப்படி இருக்கும்னு சொல்றேன். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். சோ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்னா நம்ம எப்படி எழுதுவோம்னா was இல்லனா were, அது கூட V3 ஃபார்ம் போட்டு எழுதுவோம். சரியா. சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்னா was இல்லனா were கூட V3 ஃபார்ம் போட்டு எழுதுவோம். ஓகேவா. என்ன இன்டராக்ஷன் ரொம்ப கம்மியா இருக்கு, இருக்கீங்களா இல்லையா? மேம் இருக்கும் மேம். ஓகே, அடுத்தது சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்னா நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபியூச்சர்னா என்ன பண்ணுவோம், வில் போட்டு எழுதுவோமா, வில் பிளஸ் பி பிளஸ் அந்த V3 ஃபார்ம். இது அப்படியே நான் சொல்ல சொல்ல ஒரு சின்னதா பாக்கெட்ல ஏதாவது பேப்பர் இருந்துச்சுன்னா எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. சரியா. ஓகேவா. வில் பிளஸ் பி பிளஸ் V3 ஃபார்ம், சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். ஓகேவா. சோ ஓகே, இதுதான் சிம்பிள். இப்போ ஆக்டிவ் அப்படின்னு எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன், ஆக்டிவ். இது பாசிவ். இப்போ எனக்கு ஆக்டிவ் வாய்ஸ்ல பிளேட், பிளே இல்லனா பிளேஸ்ன்னு வரும் இல்லையா, கரெக்டா. என்னோட சப்ஜெக்ட் வந்து தேவா இருந்ததுன்னா, சிங்குலரா இல்லாம ப்ளூரலா இருந்துச்சுன்னா அதை பொறுத்து பிளேஸ் பிளேன்னு வரும். அது ஞாபகம் வச்சுக்கோ, அது தெரியும்ல ஆல்ரெடி உங்களுக்கு. இப்ப பிளேஸ் பிளேன் இருந்தா நான் ஆக்டிவா மாத்தும் போது என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஆக்டிவ்ல பிளேஸ் பிளேஸ் இருந்தா ஆக்டிவா மாத்தும் போது என்ன பண்ணுவேன்னா ஆம் அப்படி இல்லைன்னா இஸ் அப்படி இல்லைன்னா ஆறுன்னு போட்டு பிளஸ் பிளேட் இப்படின்னு மாத்திருப்பேன். ஓகேவா. ஓகே மேம். பிளேஸோ இருந்திருந்தா நான் பாசிவா மாத்தும் போது ஆமோ
இஸ்ஸோ ஆரோ அந்த சப்ஜெக்ட்டுக்கு ஏத்த மாதிரி வேர்ப போட்டு V3 ஃபார்ம் பிளேடுன்னு மாத்திருப்பேன். ஓகேவா? அடுத்தது ஒருவேளை பாஸ்ட் டென்ஸ்ல இருந்தா எப்படி இருந்திருக்கும்? எனக்கு வந்து பிளேயடுன்னு வந்திருக்கும். அப்ப நான் என்ன பண்ணிருப்பேன்? வாசோ வேரோ போட்டு சூப்பர் பிளேடு இங்கேயும் பிளேடுன்னு போட்டிருப்பேன். ஓகேவா? பாஸ்ட் டென்ஸா இருந்துச்சுன்னா. ஓகேவா? அடுத்தது ஒருவேளை எனக்கு வில் பிளேன்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. வில் பிளே ஃபியூச்சர் ஃபார்ம் வில் பிளே அப்படின்னு பாத்துட்டா நான் எப்படி மாத்திருப்பேன்? பாசிவா மாத்தும் போது வில் பி பிளேடு. சூப்பர் சூப்பர். வில் பி பிளேடு மாத்திரம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரூல் தெரிஞ்சாவே இதுக்குள்ள வர நீங்க எந்த ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் மாத்துறது இருந்தாலும் போட்டுறலாம். சிம்பிள், அவ்வளவுதான். ஓகேவா? இப்ப நான் ஒரு சென்டென்ஸ் தரேன், ட்ரை பண்றீங்களா? ஓகே மேம். ட்ரை பண்றீங்களா? ஓகே ஃபைன். நான் ஒரு சென்டென்ஸ் தரேன். He will pay the bill. First of all இது என்ன பேட்டர்ன்ல இருக்குன்னு பிரிச்சுக்கலாமா? பிரிச்சா தெரியுமா? He is a subject, will pay verb, இது ஆப்ஜெக்ட். சென்டென்ஸ் பேட்டர்ன் சொல்றோம். ஓகேவா? அப்புறம் வில்லுன்னு பார்த்ததும் நான் என்ன கண்டுபிடிப்பேன்? இது சிம்பிள் ஃபியூச்சர்னு கண்டுபிடிச்சிருப்பேன். அடுத்து இதை நான் மாத்தணும். எப்படி மாத்தணும்? இந்த பில் அப்படின்றத இன்டர்சேஞ்ச் பண்ணி கொண்டு வரணும். பில் அப்படின்றத நான் சப்ஜெக்ட் பிளேஸ்க்கும் ஹீன்றத ஆப்ஜெக்ட் பிளேஸ்க்கும் கொண்டு போயிருப்பேன். அப்போ கொண்டு போலாமா? தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? மஞ்சள் எழுதுனா தி பில் தெரியுது மேம். தி பில். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன இருக்கு? ஹீன் இருக்கு. ஓகேவா? இப்ப ஹீன் தான் நான் ஹீன் எழுதணுமா? ஆப்ஜெக்ட்ல ஹிம்னு எழுதணுமா? ஹிம். ஏன்னா சப்ஜெக்ட் பிளேஸ்ல தான் ஹீயோ ஷீயோ சொல்லுவோம். அதுவே ஆப்ஜெக்ட் பிளேஸ்ல வந்தா என்னவா மாறும்? ஹிம் ஹேர் அப்படின்னு மாறும். அப்ப இங்க நான் இங்க என்ன போடணும்? ஹீன் தான் நான் ஹீன் போட்டா அது தவறு. அந்த மாதிரி நீங்க எழுதக்கூடாது. அப்ப என்ன பண்ணிருக்கணும்? ஹிம் அப்படின்னு போட்டிருக்கணும். ஓகேவா? அது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஹிம். ஓகேவா? அடுத்தது இங்க பை டிஃபால்ட்டா பை போட்டிருப்பேன். இப்ப இந்த வில் பிளேவை நான் எப்படி சேஞ்ச் பண்ணிருப்பேன்? சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். வில் பிளேவை எப்படி சேஞ்ச் பண்ணிருப்பேன்? will be paid. will be paid. வெரி குட். வில் நடுவுல ஒரு பி போட்டுட்டேன். அடுத்து பிளேக்கு நான் என்ன எழுதிருப்பேன்? பிளேட். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் வந்தா இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க வந்து மாத்தணும். ஓகே, கிளியரா? மேம் இது பிளேடா பெய்டா மேம்? பெய்டு தானே மேம்? சாரி, பெய்டு தான். நம்ம இந்த பிளேடுன்னு சொல்லி அது அப்படியே வருது. பெய்டு சேஞ்ச் பண்ணிடலாம். பெய்டு. ஓகேவா? பேனா பெய்டு அந்த மாதிரி வந்திருக்கும். ஓகேவா? ஓகேவா? கிளியரா? ஓகே, கிளியர் மேம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்படிதான் மாத்தணும். ஓகே, இப்ப சிம்பிள் பாஸ்ட்ல ஒண்ணு சொல்றேன், ட்ரை பண்ணி பாருங்க. சிம்பிள் பாஸ்ட்ல I saw a movie. ரூல் பிரகாரம் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு அப்புறம் நீங்க பண்ணுங்க. சென்டென்ஸ் பேட்டர்ன் பிரிச்சு சொல்லுங்க ஃபர்ஸ்ட். ஐ வந்து சப்ஜெக்ட் மேம். வெரி குட். சா வந்து verb. சூப்பர். அடுத்து a movie வந்து ஆப்ஜெக்ட். இப்போ இத சேஞ்ச் பண்ணி சொல்லுங்க. a movie was சீன் வருமா மேம்? இங்க சா சாவோட என்னப்பா? சி பிரசன்ட் ஃபார்ம், சா பாஸ்ட் ஃபார்ம். அதோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்னது? சீன். சூப்பர். சீன்னு வந்து இருக்கணும். ஓகேவா? வெரி குட், வெரி குட், வெரி குட். சூப்பர் சூப்பர். seen by me அப்படி வந்து மீ வருவாங்க. எஸ் எஸ், சூப்பர் ஃப்ரெண்ட். அதுதான் நீங்களே டெஸ்ட் பண்ண சொன்னேன். ஐ வந்தா என்ன வரும்? மீன் வரும். ஓகேவா? ஐ வந்தா மீன் வந்திருக்கும். நீங்க சொன்ன ஆன்சர் கரெக்ட் தான். ஓகேவா? சப்ஜெக்ட் பொசிஷன்ல அது வேணா நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. சோ சப்ஜெக்ட் பொசிஷன்ல ஐ இருந்தா ஆப்ஜெக்ட் பொசிஷன்ல என்னப்பா வரணும்? சொல்லுங்க. ஆப்ஜெக்ட் பொசிஷன்ல என்ன வரும்? மீ மேம். வெரி குட். நீங்களே ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஜஸ்ட் ஒன்லி இன்னும் உங்களுக்கு தெரியுமான்னு கொஞ்சமாவது தெரியுதான்னு ஃபீல் பண்ண முடியும். வீடு இருந்தா என்ன வந்திருக்கும்? சொல்லுங்க. யாரோ அஸ்ன்னு சொன்னீங்க, லைட்டா சொல்றீங்க. அடுத்து யூன்னு இருந்தா என்ன வந்திருக்கும்? யூனா யூ தான் மேம் வரும். எஸ், ஆப்ஜெக்ட் பொசிஷன். இது சப்ஜெக்ட் பொசிஷன், இது ஆப்ஜெக்ட் பொசிஷன். யூ தான் வந்திருக்கு. ஓகேவா? ஓகே, அடுத்தது ஹீயா இருந்தா என்ன வந்திருக்கும்? ஹீ. ஹிம்.
him madam. சூப்பர். him வெரி குட். him வந்திருக்கும். ஷீயா இருந்தா என்ன வந்திருக்கும்? ஹர் வெரி Her, குட். ma'am. have வந்திருக்கும். சூப்பர். இட்டா இருந்தா என்ன வந்திருக்கும்? இட்டு இட்டுதான் மேடம் வரும். இட்டுக்கு இட்டா. ஆப்ஜெக்ட் போர்ஷன் என்ன? இட்டே தான். இட்டுதான் ஆப்ஜெக்ட் மேம். போர்ஷனும் இட்டே தான். ஓகேவா? கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க. ஓகே, அடுத்தது தேவா இருந்தா என்ன வந்திருக்கும்? தே, அவர்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? தே, them ma'am. them தெம். சூப்பர். ஆப்ஜெக்ட் பொசிஷன்ல தெம்னு வந்திருக்கும். ஓகேவா? தோஸ் அப்படின்னு இருந்தா ஆப்ஜெக்ட் பொசிஷன்ல என்ன வந்திருக்கும்? தோஸ், these ma'am. these தீஸ். சூப்பர். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இத நீங்க சேஞ்ச் பண்ணணும். அவ்வளவுதான். ஓகேவா? சரி, ஓகே. அடுத்தது இன்னொன்னு கேக்குறேன், நீங்க ஆன்சர் பண்ணுங்க. சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல கேக்குறேன். ஓகேவா? சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல ஐ, வி, யூ, தே. அப்போ இங்க நம்ம என்ன verb யூஸ் பண்ணுவோம்? ஐ, வி, யூ, தேன்னு வந்துச்சுன்னா சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல verb ma'am. என்ன verb பயன்படுத்துவோம்? ஐ, வி, யூ, தேனா சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல என்ன verb பயன்படுத்திருப்போம்? present simple verb னா எப்படி மேம்? is am அந்த மாதிரி சொல்றீங்க? am are am are am, are. அடுத்து is is, have பயன்படுத்திருப்போம். ஓகேவா? have has வரும் ஞாபகம் மேம். வச்சுக்கோங்க. has வரும் மேம். அதுதான் சொல்றோம். வெரி குட், வெரி குட். அது தவறு. ஐ, வி, யூ, தேக்கு as வராது. அதுக்காக தான் இது போட்டது. ஐ, வி, யூ, தேனா Okay, okay. have போடுவோம். சரியா? அப்போ Okay ma'am. he, she, it என்ன போடுவோம்? he, she, it இருந்தா Ma'am, Is இங்க he, வந்து she, it இருந்தாதான் has போடுவோம். ஓகே? he, Okay, she, okay. it ன்னு வந்தா has போடுவோம். இத நல்லா have as தான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் வரும். அதனால தான் சொல்றேன். ஐ, வி, யூ, தேனா have, he, she, it னா has. எதுல? சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல. ஓகேவா? ஓகேவா? கிளியரா? Okay ma'am. இல்ல ஒரு ஓரமா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகேவா? அதுவே இப்ப நான் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்க்கு போறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாஸ்ட் டென்ஸ்க்கு போறேன். அப்போ பாஸ்ட் டென்ஸ்க்கு போகும்போது நான் என்னதான் பயன்படுத்துவேன்? எது எடுத்தாலும் ஐ, வி, யூ, தே, அப்புறம் ஹீ, ஷீ, இட் எது போட்டாலும் had தான் பயன்படுத்துவேன். அதுல கன்ஃபியூஸ் இல்லையே? ஐ, வி, யூ, தே, ஹீ, ஷீ, இட் எது எடுத்தாலும் had தான் பயன்படுத்து. நான் சொல்லிட்டு இருக்கிறது have form verbுக்காக பேசிட்டு இருக்கேன். have எதுக்கு வரும்? has எதுக்கு வரும்? had எதுக்கு வரும்ன்றத மட்டும் இப்ப யோசிங்க. ஐ, வி, யூ, தேக்கு have வரும். he, she, itக்கு has வரும். அதுவே past tenseக்கு போனோம்னா ஐ, வி, யூ, தே, he, she, it எது வந்தாலும் had தான் போடுவோம். had பார்த்ததுமே அது past tense கண்டுபிடிக்க தெரியணும். ஓகேவா? பாஸ்டோ, பாஸ்ட் பர்ஃபெக்ட்டோ அந்த மாதிரி கண்டுபிடிக்க தெரியணும். ஓகேவா? Okay ma'am. சும்மா லைட்டா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வேற ஒன்னும் பெருசா தேவையில்ல. ஓகே, இப்போ அதே மாதிரி பி ஃபார்ம் வெர்ப் என்ன பயன்படுத்துவோம் பாஸ்ட் டென்ஸ்ல? இப்போ பிரசன்ட் டென்ஸ்ல பி ஃபார்ம் வெர்ப் வந்து இஸ், ஆம், ஆர் பயன்படுத்துவோம். அதுவே பாஸ்ட் டென்ஸா இருந்தா வாஸ் இல்லனா Was, வேர் பயன்படுத்துவோம். were. ஓகேவா? இதுவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? Okay ma'am. அடுத்தது போலாமா? இப்ப நான் உங்களை தான் கேட்பேன், நீங்க தான் சொல்லணும். இப்ப சிம்பிள் பிரசன்ட் டென்ஸா இருந்துச்சுன்னா அதோட ரூல் என்னப்பா? நீங்க அந்த பிளேடு வச்சு மட்டும் சொல்லுங்க. பிளேடு ஆக்டிவ் வாய்ஸ்ல உங்களுக்கு பிளேடுன்னு இருக்கு. சிம்பிள் பிரசன்ட் பிளேவோ பிளேஸோ இருக்கு, பிளேடுன்னு இருக்கு பாஸ்ட் டென்ஸா இருந்தா. ஓகேவா? என்ன எழுதுவோம்? ஆம், இஸ், is ஆர் பிளஸ் are பிளேடுன்னு எழுதிருப்பேன். அதுவே yes, பிளேடு பாஸ்ட் டென்ஸ்ல இருந்துச்சுன்னா என்ன பண்ணிருப்பேன்? வாஸ், was, வேர், were, பிளேடுன்னு எழுதிருப்பேன். அதுவே ஃபியூச்சர்ல இருந்துச்சுன்னா என்ன பண்ணிருப்பேன்? will வில் பிளேன்னு இருந்துச்சுன்னா என்ன பண்ணிருப்பேன்? will be played. அவ்வளவுதான். Will be வில் பி played. பிளேடு. ஓகே, இப்ப அடுத்ததுக்கு போலாமா? இது கிளியரா? Okay ma'am. ஓகே, Clear. அடுத்தது என்ன அப்படின்னா ம். சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் பார்த்தாச்சு. அடுத்து பிரசன்ட் கண்டினியூவஸ் டென்ஸ். ஓகேவா? பிரசன்ட் கண்டினியூவஸ் டென்ஸ். பிரசன்ட் கண்டினியூவஸ் டென்ஸ பார்க்க போறோம். 1 செகண்ட். ஓ மை காட். ஓகே,
பிரசன்ட் கண்டினியூஸோட ரூல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா am இல்லனா is இல்லனா or plus being plus V3. சோ சசி சார் சொன்னாரு இல்லையா being வராதா மேம்னு கேட்டிருந்தாரு இல்லையா அந்த being எதுக்கு வரும் அப்படின்னா கண்டினியூஸ் டென்ஸ்க்கு தான் வந்திருக்கும் ஓகேவா ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு நான் சொல்றேன் பாருங்க he is watching me. He is watching me. அவன் என்ன பார்த்துட்டு இருக்கான் ஓகேவா இதுல பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் எது இஸ் வாட்சிங் ஏன்னா ஐஎன்ஜி போட்டிருக்கு ஐஎன்ஜி போட்டவே நான் என்ன கண்டுபிடிச்சிருப்பேன் இது ஒரு கண்டினியூஸ் ஃபார்ம்னு நான் கண்டுபிடிச்சிருவேன் ஓகேவா அப்ப இது பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ஏன் பிரசன்ட்னு சொல்றேன்னா இஸ் வாட்சிங்னு இருக்கு இஸ் பார்த்ததும் என்ன கண்டுபிடிப்பேன் இது ஒரு பிரசன்ட் ஃபார்ம்ல கண்டுபிடிப்பேன் ஐஎன்ஜி பார்த்ததும் என்ன கண்டுபிடிப்பேன் இது ஒரு கண்டினியூஸ் ஃபார்ம்ல கண்டுபிடிப்பேன் ஓகேவா இதுதான் பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இப்படி வந்தாதான் நம்ம எப்படி மாத்தணும் அப்படின்னா மீன் இருக்கா மீன் வந்துருந்துச்சா சென்டென்ஸ்ல மீனா நம்ம சப்ஜெக்ட் பொசிஷன் போகும்போது ஆம் ஐன்னு மாத்திருப்போம் ஐக்கு ஏத்த வெர்ப் என்ன ஆம் ஐ ஆம் பீயிங் அப்படின்ற ஒரு வேர்ப் போட்டிருப்பேன் அடுத்து அதோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் வாட்சர்ட் அப்படின்னு போட்டிருப்பேன் பை போட்டிருப்பேன் ஹி என்னவா மாறி இருக்கும் ஹிம்மா மாறி இருக்கும் ஓகேவா தெரியுதான்னு எனக்கு தெரியல ஆக்சுவலி ஐ எம் பீயிங் வாட்சர்ட் பை ஹிம் அப்படின்னு போட்டிருப்பேன் ஓகேவா கிளியரா ஓகே மேம் நாம ப்ளூ யூஸ் பண்ணலாம் ஐ எம் ஏன்னா நான் எனக்கு சப்ஜெக்ட் ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ் அதை ஃபுல்லாவே நான் எழுதுறேன் என்ன இருக்கு he is watching மீன் இருக்கு அப்போ he அப்படின்றது என்ன எனக்கு சப்ஜெக்ட் is watching என்னது verb me என்னது ஆப்ஜெக்ட் அப்ப நான் என்ன பண்ணும் மீயே நான் சப்ஜெக்ட் பிளேஸ்க்கு கொண்டு வரணும் அப்ப என்ன பண்ணுவேன் சப்ஜெக்ட் பிளேஸ்க்கு கொண்டு வரணும் மீ சப்ஜெக்ட் பிளேஸ்ல வந்தா ஐயா மாறும் ஐக்கு என்ன verb போடுவேன் இது வந்து பிரசன்ட் கண்டினியூஸ் எப்படி கண்டுபிடிப்பேன் இந்த இடத்துல இஸ் இருக்கு இந்த இடத்துல ஐஎன்ஜி இருக்கு சோ பிரசன்ட் கண்டினியூஸ்னு கண்டுபிடிச்சிருவேன் அப்ப ஐக்கு பிரசன்ட் ஃபார்ம் என்ன போட்டிருப்பேன் ஐஎம் ஓகேவா ஐஎம்னு போட்டிருப்பேன் அடுத்தது வாட்சிங் அப்படின்னா நம்ம சொன்னோம் இல்லையா ஆமோ இஸ்ஓ ஆரோ பிளஸ் பீயிங் பிளஸ் V3ன்னு சொன்னோம் இல்லையா அப்ப பீயிங் அடுத்தது வாட்சிங் அதோட V3 ஃபார்ம் என்ன வாட்சர்ட் ஓகே வாட்ச் ஓகே அடுத்து பை ஹி என்னவா மாதிரி இருக்கும் ஹிம்மா மாதிரி இருக்கும் ஓகேவா ஓகே மேம் இதுவே இப்ப இப்படி கேக்குறேன்னு வச்சுக்கோங்க அம்மா சாரி he was watching me இது என்ன டென்ஸ்னு சொல்லுங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் he was watching me பாஸ்ட் கண்டினியூஸ் மேம் எப்படி கண்டுபிடிச்சீங்க பாஸ்ட் கண்டினியூஸ்னு மேம் வாஸ் வந்திருக்கு ஐஎன்ஜி வந்திருக்கு சூப்பர் வாஸ் வந்திருக்கு ஐஎன்ஜி வந்திருக்கு he போட்டிருக்கிறதுனால நான் வாஸ் போட்டிருக்கேன் அதுவே நான் தே போட்டிருந்தேன்னா என்ன போட்டிருப்பேன் தே வேர் இந்த கிளாரிட்டி தெரியும்ல தே போட்டிருந்தா வேர் போட்டிருப்பேன் he போட்டிருக்கனால வாஸ் போட்டிருக்கேன் இப்போ இத என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா சேம் அதே மாதிரிதான் சேம் நம்ம அதுக்கு என்ன ரூல் பார்த்தோமோ அதே ரூல் தான் he was watching me அப்படின்னு பாஸ்ட் கண்டினியூஸ்னு எனக்கு தெரியுதா ஒண்ணும் இல்ல வாஸ் வாட்சிங்க்கு இடையில ஒரு பீயிங் ஆட் பண்ண போறோம் அதுதான் ரூலே ஓகேவா சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பார்த்தோம் இந்த மாதிரி வந்துச்சுன்னா வாசோ வேரோ போட்டு பீயிங் போட்டு V3 ஃபார்ம் போடணும் அவ்வளவுதான் வாசோ வேரோ போட்டு பீயிங் போட்டு V3 ஃபார்ம் போடணும் அவ்வளவுதான் அப்ப இதை சேஞ்ச் பண்ணலாமா அப்ப மீ அப்படின்றது என்னவா மாறி இருக்கும் எனக்கு ஐ அப்ப ஐ ஆம் போடணுமா ஐ ஆம்னு வருமா இல்ல மேம் வாஸ் தான் வரும் ஆம் வந்திருக்கும் இங்க என்ன வந்திருக்கும் ஐ வாஸ் வெரி குட் சூப்பர் ஐக்கு வாஸ் போட்டிருக்கேன் ஏன்னா பாஸ்ட் டென்ஸ் எனக்கு தெரியுது மேல வாஸ் இருக்கு வாட்சிங் இருக்கு அடுத்தது என்ன போடுறேன் என்னோட ரூல் பிரகாரம் பீயிங் அடுத்தது வாட்சிங் என்னவா மாத்துறேன் வாட்சர்ட் வெரி குட் அடுத்தது பை ஹி என்னவா மாறுது
him. அவ்வளவுதான் friends. அவ்வளவுதான். புரியுதா? புரியுது மேம். He was being watched by him. அவ்வளவுதான். அடுத்து ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நமக்கு இந்த ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ்ல கிடையாது. பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இருக்கு, பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இருக்கு, ஆனா ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் கிடையாது. ஓகேவா? ஓகே ஓகேவா? மேம். ஓகே மேம். இப்ப எனக்கு ரூல் வந்து ஒருத்தரா எக்ஸ்பிளைன் பண்றீங்களா அந்த குரூப்ல இருக்கவங்க? சோ இந்த கிளாஸ் வந்து ஒரு 2-3 கிளாஸ் போகும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கிளாஸ்ல எல்லாம் இது முடிக்க முடியாது. 2-3 கிளாஸ் போகும். இது பேசிக் கிளாஸ் தான் இன்னைக்கு. ஓகேவா? சோ ரீகால் பண்ணுங்க, உங்களுக்கு என்னென்ன ஞாபகம் இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கு பிளேவோ பிளேஸோ இருந்தா நான் எப்படி மாத்திருப்பேன்? மேம் ஆக்ஸிலரி வெர்ப் பிளஸ் V3. ஆமோ இஸ்ஸோ இஸ்ஸோ ஆரோ பிளஸ் என்ன போட்டிருக்குவேன்? V3 போட்டிருப்பேன். V3. இது கிளியரா? ஓகே. அடுத்தது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பேன்? பிளேடுன்னு இருக்கு. சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் அப்ப என்ன மாத்திருப்பேன்? was சொல்லுங்க, எல்லாரும் were சொல்லுங்க, was ஆன்சர் were பண்ணுங்க. played. V3 form. ஓகே ப்ரோ. ஒருத்தரோட இது மட்டும் கொஞ்சம் லோவா வாய்ஸ் கேக்குது ப்ரோ. அது யாருதுன்னு எனக்கு தெரியல. பாருங்க, பிளேடுன்னு இருந்தா பாஸ்ட் டென்ஸ். அப்போ வாசோ வேரோ நான் போட்டு பிளஸ் V3 ஃபார்ம் போட்டிருப்பேன். ஓகேவா? கிளியர். அடுத்தது வில் பிளேன்னு இருந்தா என்ன பண்ணிருப்பேன்? வில் பிளே சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். வில் பிளேனா சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். அப்ப என்ன பண்ணிருப்பேன்? will be Will be plus V3. plus V3 form. எஸ், வில் பிளஸ் பி பிளஸ் பிளேடுன்னு மாத்திருப்பேன். played. சூப்பர் சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. அடுத்தது இஸ் வாட்சிங் இல்லனா ஆர் வாட்சிங் இப்படி எல்லாம் இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணிருப்பேன்? Auxiliary எப்படி plus auxiliary ம். plus being plus இஸ்ஸோ V3. V3 ஆரோ form. ஆமோ போட்டு பிளஸ் being பீயிங் பிளஸ் Plus V3 form. V3 சூப்பர் ஃபைன். ஓகே. அடுத்தது வாசோ வேரோ கொடுத்து வாட்சிங்னு வந்திருந்தா நான் என்ன பண்ணிருப்பேன்? was were plus being Were. plus V3. சூப்பர் சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? சரி சரி. இல்ல மேம். B plus V3 என்ன? ஓகே ஓகே. இது வரைக்கும் எந்த டவுட்டும் இல்ல தானே? யாருக்கா இல்ல டவுட் மேம். இருக்கா? ஓகே. யாரு? குணா. குணா உங்களுக்கு ஓகேவா? Okay, madam. ஓகே. நாகராஜ் ஓகே. கார்த்திக். கார்த்திக் என்ன நீ சவுண்டே காணும் கார்த்திக்? மேம் ஓகே மேம். என்ன தர்மபுரியில மழையா? இல்ல மேம் நேத்து தான் மழை, இன்னைக்கு எல்லாம் நார்மலா தான் இருக்கு. இன்னைக்கு தான் மேம் ஒரு நார்மலா சின்ன இருக்கா? ரெக்வெஸ்ட் மேம். சொல்லுங்க மேம். சொல்லுங்க சார். சாரி. கொஸ்டினை மாத்துங்க மேம். எப்ப பாரு மழை பெய்யுதுன்னு மட்டும் கேக்குறீங்க. புரியல. மழை எப்பவுமே மழை வருது பெய்யுதான்னு மட்டும் கேக்குறீங்க. ப்ரோ. அது என்னோட நேட்டிவ். சோ இன்டர்லிங்க் ஆகுதுல்ல எனக்குள்ள. அங்க ரொம்ப ஹாட்டா இருக்கான்னு எனக்கு கேளுங்க மேம். தெரியாதுல்ல ப்ரோ. நான் இப்ப பெங்களூர்ல இருக்கிறேன். நீங்க சொன்னாதானே தெரியும் எனக்கு அங்க மழை வருதா இல்லையான்னு. இல்ல அதான் வேற கொஸ்டின். ஹாட்டா இருக்கான்னு கேளுங்க மேம். வெயிலா இருக்கான்னு கேட்கணுமா? ஓகே ஓகே. சசி சார் உங்களுக்கு ஓகேவா? சசி சார், சசி சாரோட வாய்ஸே நான் கேட்க முடியல. அவர் மெசேஜ் தான் பண்றாரு. சசி சார் பீயிங் நீங்க தானே கேட்டீங்க, ஓகேவா? சார் வந்து ஆபீஸ்ல இருக்காரோ? அதுக்கு ரிப்ளை வரும் மேம், வெயிட் பண்ணா தெரியும். ஓகே. சார் சொல்லிட்டாரு மேம். பீயிங் போட்டாரா? சாரி எனக்கு தெரியல. போட்டாரு. ஆக்சுவலி ஐ மீன் டிராவலா? ஓகே சசி சார். உங்களுக்கு இந்த பீயிங் கிளாரிஃபை இருக்கா சசி சார்? நீங்க தானே கேட்டீங்க அந்த டவுட், பீயிங் எங்க வரும்னு சொல்லிட்டு. இப்போ கிளாரிஃபை இருக்கா? பீயிங் எங்க போடுவோம்? கண்டினியூஸ் டென்ஸ்ல போடுவோம். அது ஓகேவா?
ஓகே ஓகேப்பா. அடுத்தது பர்ஃபெக்ட்டுக்கு போலாமா? இல்ல நாளைக்கு பார்க்கலாமா பர்ஃபெக்ட்ட? ரொம்ப ஸ்டக் பண்ற மாரி இருக்கா? இல்ல மேம். மேம் ஓகே சொல்லலாம் ஓகே. சொல்லலாங்க மேம். புரியல ப்ரோ. புரியல ஆக்சுவலி. என்ன சொன்னீங்க? இல்ல சொல்லலாங்கிறாரு. கண்டினியூ பண்ணலாங்கிறாரு. அப்படியா? ஓகே 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 ப்ரோ. பர்ஃபெக்ட் பார்க்கலாம் ப்ரோ. ஓகேவா? பர்ஃபெக்ட் பார்க்கலாம். சோ ஃபியூச்சர் கன்டினியூவஸ் டென்ஸ் வந்து நமக்கு ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ்க்கு கிடையாது. அது மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிம்பிள் பிரசன்ட் இருக்கு, சிம்பிள் பாஸ்ட் இருக்கு, சிம்பிள் ஃபியூச்சர் இருக்கு. அதுக்கு அடுத்து பிரசன்ட் கண்டினியூவஸ் இருக்கு, பாஸ்ட் கண்டினியூவஸ் இருக்கு. ஓகேவா? ஃபியூச்சர் கண்டினியூவஸ் கிடையாது. சரியா? ஓகே. அடுத்தது இப்ப நம்ம எங்க போறோம் அப்படின்னா பர்ஃபெக்ட்டுக்கு போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து பிரசன்ட் பர்ஃபெக்ட். வச்சிடலாம் ஒரு செகண்ட். ஓகே பிரசன்ட் பர்ஃபெக்ட். ஓகேவா? பிரசன்ட் பர்ஃபெக்ட்ல இப்ப எப்படி இருந்திருக்கும்? எனக்கு வந்து ஆக்டிவ் வாய்ஸ்ல எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா பிரசன்ட் பர்ஃபெக்ட்ல பார்த்தோம் இல்லையா? ஐ வி யூ தேன்னு வந்திருந்தா என்ன வந்திருக்கும்? ஹேவ் வந்திருக்கும். ஹி ஷி இட் வந்திருந்தா ஹேஸ் வந்திருக்கும். பிளஸ் என்ன இருந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளேயர்னு வந்திருக்கும். ஆக்டிவ் வாய்ஸ்லயே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அது பர்ஃபெக்ட்னு பாக்குறோம். அப்ப ஆக்டிவ் வாய்ஸ்ல எனக்கு எப்படி வந்திருக்கும்? பிளேயர்னு வந்திருக்கும். இப்படி வந்துச்சுன்னா நான் V3 ஃபார்ம் பாசிவ் வரும். வாய்ஸ் தான். என்ன ப்ரோ? அதாவது V3 ஃபார்மே வந்திருக்கும் டைரக்டா இல்லையா? V3 ஃபார்மே வந்திருக்கும். ஓகேவா? இப்படி வந்துச்சுன்னா நான் பாசிவ் வாய்ஸா மாத்தும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சேம் ஒண்ணுமே இல்ல. அந்த ஹேவோ ஹேஸோ போட்டு இடையில பீன் அப்படின்னு ஒண்ணு போட்டு V3 ஃபார்ம் போடுறேன். அவ்வளவுதான். பீன் அப்படின்ற ஒரு விஷயத்த ஆட் பண்றேன். ஓகேவா? கண்டினியூஸ்க்கு என்ன ஆட் பண்ணும்? பீயிங். Be. பீயிங். சூப்பர் சூப்பர். பீயிங் ஆட் பண்ணும். இதுக்கு என்ன ஆட் பண்றேன்? பீன். அவ்வளவுதான். ஹேவோ ஹேஸோ போட்டு என்ன பண்றேன் அப்படின்னா பீன் அப்படின்னு ஆட் பண்றேன். எதுக்கு? சாரி. பர்ஃபெக்ட். பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்க்கு. ஓகேவா? சரி ஓகே. இப்போ நான் சென்டென்ஸ் எழுத ட்ரை பண்றீங்களா? I have sent the parcel. So எனக்கு passive voiceல மாத்தி சொல்லுங்க. I have sent the parcel. The parcel Okay, the parcel. have been பார்சல் sent. அப்படின்னா என்னது அது? have வருமா has வருமா? அதுக்கேத்த verb போடணும்னு நான் சொன்னேன். என்ன சப்ஜெக்டோ அதுக்கேத்த verb போடணும். அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. பார்சலுக்கு have வருமா? I V U தேக்கு have வரும்னு சொன்னேன். பார்சலுக்கு have வருமா Okay. has வருமா? has. எப்படி சொல்றீங்க has வரும்னு? It. அது The parcel. சூப்பர் ப்ரோ சூப்பர் ப்ரோ. யார் ப்ரோ சொன்னது? சம ப்ரோ. அவருக்கு ஒரு கிளாப், ஒரு அப்ளாஸ். ஓகேல, அவருக்கு ஒரு கிளாப் பண்ணிருங்க. அது யாருன்னு எனக்கு தெரியல, ஆனா கிளாப் பண்ணிருங்க. யார் ப்ரோ சொன்னது ஹாஸ்? ப்ரோ பேர் கூட சொல்ல மாட்டீங்களா ப்ரோ? நான் ஒரு ரைட்டிங் போர்ட்ல இருக்கேன், தெரியல ப்ரோ. ஏன் அப்படின்னா இட் பார்சல் இஸ் ஈக்குவல் டு இட். அவர் அதுதான் சொன்னாரு. பார்சல் இஸ் ஈக்குவல் டு இட். அப்ப ஹீ ஷி இட்டுக்கு என்ன போடணும்? ஹாஸ். அப்போ the பார்சலுக்கு have வருமா ஹாஸ் வருமா? As. சூப்பர் சூப்பர் ப்ரோ. ஓகே ஹாஸ். அடுத்தது என்ன பண்ணும் சொல்லுங்க. has been has been Sent. சென்ட்க்கு சென்டே தானா? Yes, அது madam. ஆல்ரெடி V3. இருக்கு. சூப்பர் ப்ரோ. ஆல்ரெடி அதே Parcel V3ல தான் இருக்கு. சோ கன்ஃபியூஸ்ல ஆயிக்காதீங்க. திருப்பி அதே V3 தான் வரும். ஓகேவா? சரி, ஒரு ஜனாக்கு ஒரு கிளாப் பண்ணிடலாம். கரெக்டா பாயிண்ட் கெஸ் பண்ணிருக்காரு. ஓகே ஓகேவா? அடுத்து சென்ட். அடுத்தது என்ன? by me. என்னவா மாதிரி இருக்கும்? மியமா இருக்கும். யாரு அந்த ஹேஸ் சொன்னது? தயவு செஞ்சு எனக்கு அது யாருன்னு மட்டும் சொல்லுங்க. அந்த ஹேஸ் சொன்னது யாரு? வாய்ஸ் கேக்குது, பேர் தெரியல. யாரு ப்ரோ? கார்த்திகா? மேம் நான் இல்ல மேம். யாருமே இல்ல. குணா தான் சொன்னதா ஹேஸ்? Yes, நான் தான் சொன்னேன். சூப்பர் சூப்பர் குணா, சூப்பர் செம, வேற லெவல். ஏன்னா இதுலதான் மிஸ்டேக் பண்ணுவாங்க நிஜமாவே. ஏன்னா இப்ப பாருங்க, இவர் வந்து அதுலதான் மிஸ்டேக் பண்ணாரு இல்லையா? அந்த இடத்துலதான் மிஸ்டேக் நடக்கும். அந்த வேர்ப பார்த்ததுமே என்ன பண்ணுவாங்க? தப்பு போட்டு போயிட்டே இருப்பாங்க.
அதுக்கு மேல உங்க பேப்பர் படிக்க கூட மாட்டாங்க. வேர்பே மிஸ்டேக் அப்படின்னா நீங்க டிஸ்கிரிப்டிவ்ல வேற எழுதுறீங்க. ஒரு சின்ன சின்ன நுணுக்கமும் பார்த்து ஆன்சர் பண்ணணும். புரியுதா? அதுக்குதான் இவ்வளவு டீடைலா உங்களை கேட்கறதுக்கான ரீசனே அதுதான். இப்ப அப்ஜெக்டிவா இருந்துச்சுன்னா நம்ம ஏபிசிடி இருக்கும். ஷேர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அவனே ஆன்சர் கொடுத்துருக்க போறான். ஆனா நீங்க எப்படி எழுத போறீங்க? டிஸ்கிரிப்டிவ். சோ யூ ஷுட் ரைட் ப்ராப்பர்லி. அதனாலதான் இங்கவே நான் ஆன் டைம் டெஸ்ட் வைக்கிறேன். ஓகேவா? இங்க உங்களை சொல்றதுக்கு ரீசனும் சொல்லுங்கன்ற ரீசனுக்கும் அதுதான் காரணம். அப்ஜெக்டிவா இருந்தா நான் பாட்டு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அங்கேயே ஆன்சர் இருக்க போது நீங்க ஷேடிங் தான் பண்ண போறீங்க. ஏவா பியா சியா டியான்னு பிக் பண்ணி எடுக்கணும். இங்க நீங்களே எழுதணும். அதுக்காக தான் இப்ப எழுத வைக்கிற பிராக்டிஸ். ஓகே, கிளியரா? ஓகே மேம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் கட் ஆயிடுச்சா? எஸ் மேம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம ஓகே, இங்கெல்லாம் இன்னும் ஸ்பெஷல் கிளாஸ்லாம் நாளைக்கு பாத்துக்கலாம். இங்க இன்னும் சில விஷயங்கள் இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் முடிச்சிட்டு அப்புறமா இது ஒரு ஓவர்வியூ பார்த்துக்கலாம். அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ், பிரசன்ட் பெர்ஃபெக்ட் பார்த்தாச்சு. அடுத்தது என்ன பார்க்க போறோம்? பாஸ்ட் பெர்ஃபெக்ட். பாஸ்ட் பெர்ஃபெக்ட்னா எப்படி இருந்திருக்கும்? எனக்கு had பிளஸ் V3 ஃபார்ம் இருந்திருக்கும். அப்போ நான் இதை எப்படி மாத்தணும்? பாக்ஸி வைஸா மாத்தும் போது had பிளஸ் had been plus V3. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்ல. பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ல ஹேட்னு வந்திருக்கும். சோ ஐ வி யூ தே ஹி ஷி இட் எது இருந்தாலுமே நமக்கு பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ல என்னதான் வரும்? ஹேட் தான் வரும். அதுல கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க. ஹேவ் ஆஸ் அப்படின்றது நமக்கு இதுல பிரசன்ட் ஃபார்ம்ல மட்டும்தான் அந்த டவுட் நமக்கு வரும். பாஸ்ட் பெர்ஃபெக்ட்னா அந்த டவுட் இல்ல. நீங்க ஆப்ஜெக்ட தூக்கி சப்ஜெக்ட்ல போட்டாலும் சப்ஜெக்ட தூக்கி ஆப்ஜெக்ட்ல போட்டாலும் என்னதான் போட போறீங்க அந்த பக்கத்துல verb? had தான் போடணும் மேம். ஆட் தான் போட போறீங்க. ஓகேவா? அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சரி, நான் சென்டென்ஸ் எழுதுற சொல்றீங்களா? ஓகே மேம். ஓகே. She had written a novel. She had written a novels. ஓகேவா? novels சொல்லுங்க. ஏன் novels வேணாம், நான் மாத்திக்கிறேன். She had written few novels அப்படின்னு போட்டிருக்கேன். ஓகேவா? சொல்லுங்க எப்படி மாத்தணும். மேம் few novels ம் had been few நாவல்ஸ்னு வந்திருந்தாலும் had தான். நாவல் ஏன் நாவல்னு வந்திருந்தாலும் நான் என்னதான் பண்ணிருக்க போறேன்? had தான் போட்டிருப்போம். அவ்வளவுதான். had been written by her. by her. சூப்பர் சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ், வேற லெவல். எல்லாமே நல்லா தேறிட்டீங்க. ஓகே, சும்மா ஒரு இன்ட்ரோக்கு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ரூல் மெயினா நமக்கு தெரியணும். அதுக்காக தான் ரூல் நல்லா ஃபாலோ பண்ணிக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் நமக்கு கொஞ்சம் ஈஸி தான். ஓகேவா? ரூல் தெரிஞ்சா போதும். ஓகே, ஒன் செகண்ட். ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் அடுத்து. future ஓகே, ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட். ஓகேவா? ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் இதுக்கு இருக்கு. பிரசன்ட் ஃபியூச்சர் கண்டினியூஸ் தான் கிடையாது, ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் இருக்கு. அப்போ ஒண்ணும் இல்ல, என்ன வந்திருக்கும்? ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட்னா எனக்கு ஆக்டிவ் வாய்ஸ்ல will have plus V3 ன்னு வந்திருக்கும். will have plus V3 ன்னு வந்திருக்கும். அத நான் எப்படி மாத்தணும்னா will have been plus plus V3. V3. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான், அவ்வளவேதான். will have V3ன்ற ஃபார்ம் எப்படி மாத்திருக்கணும்? நானு will have been plus V3 ன்னு மாத்திருக்கணும். அவ்வளவேதான். ஓகேவா? சென்டென்ஸ் எழுதவா? ஓகே மேம். ட்ரை பண்றீங்களா? our products. ஓகேவா? our products. சாரி மாத்தி எழுதிட்டேன். we will have sold our products.
அதான் ஃப்ரெண்ட்ஸ் சேஞ்ச் பண்ணுங்க பார்க்கலாம். We will have sold our products. Our products ம் will have been our products இங்கேயும் வந்து நீங்க சப்ஜெக்ட் சிங்குலரா இருந்தாலோ வெர்பா சாரி ப்ளூரலா இருந்தாலோ வெர்ப் வந்து ஒரே வெர்ப் தான் வரப்போகுது. அதனால will have been been சூப்பர் been sold 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 by by us. us. by சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர் அஸ் அவ்வளவுதான். அஸ் வந்து எழுத முடியல, என்னோட மொபைல்ல லாஸ்ட் ஸ்டேஜ் வரைக்கும் வந்துருச்சு. ஓகே ஓகேவா? Okay. புரிஞ்சா? Okay. ஃபியூச்சர் பர்ஃபெக்ட். ஓகே அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளவுதான் இந்த ரூலே. இந்த ரூல் தெரிஞ்சுட்டா நீங்க ஒர்க் அவுட் பண்ணிடலாம். ஓகேவா? சோ இதுல ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கு, அது நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஸ்பெஷல் கிளாஸ் என்னென்ன ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கு அப்படின்னு நான் அடுத்த கிளாஸ்ல சொல்றேன். சோ ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் அப்படின்றது தான் இங்க கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சோ இவங்க ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை நீங்க சேஞ்ச் பண்ணுங்க. ஆன்சர் எல்லாம் பார்க்க கூடாது. மை மாம் ஹாஸ் மேட் எ கேக். மாத்தி சொல்லுங்க பார்க்கலாம். மை மாம் ஹாஸ் மேட் எ கேக். அது முதல்ல என்ன டென்ஷன் எனக்கு ஐடென்டிஃபை பண்ணுங்க. மேம் அது present perfect மேம். Perfect. வெரி குட். பிரசன்ட் பர்ஃபெக்ட். ஏன்னா ஹாஸ Perfect. பாத்துட்டேன், பிரசன்ட்னு கண்டுபிடிச்சிட்டேன், மேட பாத்துட்டேன், பர்ஃபெக்ட்னு கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே எப்படி மாத்துறது? A cake first. ஓகே ஏ கேக்னு போட்டுட்டேன். ஓகே Happy. கேக்கு அப்புறம் ஹேஷ் தான் வருவாங்க ஆக்சுவலா. ஏன் ஆஸ் போட்டிருக்காங்க? எஸ் தான் வரும்னா ஏன் ரீசன் சொல்லணும். எனக்கு நீங்க மாத்துறதை விட ஒன்னொன்னுக்கும் என்னத்துக்காக அதை போட்டீங்கன்ற ரீசன் சொல்லுங்க. ஹாஸ் போறதுக்கான ரீசன் என்ன? மேம் அது இட்டு அந்த நீங்க சொன்னீங்கல்ல அது அது ஒரு அவ்வளவுதான். கேக் இஸ் எ இட்டு. அவ்வளவுதான். Into. கேக் இஸ் ஈக்குவல் டு cake. இட்டு. அப்ப Yes. a cake has Has been been மேட் ஆல்ரெடி மேட் Made. வந்து ஆல்ரெடி P3 ஃபார்ம்ல இருக்கு மேம். அப்படியே P3 எழுதிக்குவோம். ஓகே P3 ஃபார்ம்ல இருக்கு, அது அப்படியே நான் எழுதிக்கிறேன். ஓகே அப்புறம் பை மை பை மாம். by மை மாம். ஓகே உங்க மாம் வந்து கண்டிப்பா கேக் மேக் பண்ணாங்களோ இல்லையோ தெரியல, ஆனா எல்லா மாமும் தோசை மேக் பண்ணுவாங்க இல்லையா? கண்டிப்பா. நீங்க வந்து எங்க கேக்குக்கு பதிலா தோசைன்னு போட்டா அப்ப என்ன verb யூஸ் பண்ணணும்? மை மாம் ஹாஸ் மேட் mom. எ தோசை அப்படின்னா என்ன மேக் பண்ணணும்? மேம் இதே தான் மேம் வரும். A தோசா has been made by my mom. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். இந்த கிளாரிட்டி இருந்தா போதும். சரி, எல்லாம் ஆபீஸ் விட்டு வீட்டுக்கு போற டைம் நான் போட்டு ரொம்ப ப்ரெஷர் பண்ண விரும்பல. இந்த ரூல்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அகைன் கிளாஸ் பார்க்கலாம். யாரெல்லாம் வீடு ரீச் பண்ணிட்டீங்க, யாரெல்லாம் டிராவல்ல இருக்கீங்க? Thank you all.